காலை 9 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட சமயத்திலே காங்கிரஸ் கட்சி ஹரியானா மாநிலத்திலே பல்வேறு தொகுதிகளிலே முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள், பட்டாசுகளை வெடித்தார்கள், மேளதாளங்களை இசைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு படிப்படியாக நிலைமை மாறி இறுதியிலே பாரதிய ஜனதா கட்சி ஹரியானா மாநிலத்திலே 48 தொகுதிகளிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது எனவும், காங்கிரஸ் கட்சி 37 தொகுதிகளை மட்டுமே பெறுகிறது எனவும் முன்னணி நிலவரங்கள் மாறிவிட்டன. தலைகீழாக இப்படி மாறிய சூழலிலே காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் முடிவுகளை நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஜெயராம் ரமேஷ் மற்றும் பவன் கேடார், முறைகேடு ஏதோ நடந்திருக்கிறது, எங்களுக்கு பல புகார்கள் வந்திருக்கின்றன, ஏற்கனவே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் அளித்தோம், அதற்கு அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள், அந்த பதிலுக்கும் நாங்கள் பதிலளிக்க இருக்கிறோம், மேலும் பல புகார்களை நாளை தாக்கல் செய்ய இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இவிஎம் தொடர்பாக அவர்கள், அதாவது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொடர்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள நிலவரத்துக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.